Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே குறை என்ன அப்படினா, நம்ம வீடியோ போடுறோம், அந்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா வந்து போகிறது கிடையாது அப்படினு வந்து சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா போகாம இருக்குிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு. அது YouTube தரப்பிலே சொல்லிருக்காங்க. சோ என்ன காரணங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா நம்ம அந்த தவறுகள் வந்து செய்யாம சரியா வந்து பண்ணும்போது நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து போகும். இப்போ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் வந்து அவங்க செட்டிங்ஸ் வந்து கரெக்ட்டா வச்சிருக்காங்களா அப்படிங்கறத கேட்டுக்கிடணும். அதாவது நிறைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கும்போது எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்து போகும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷன் அப்படியே டர்ன் ஆஃப் பண்ணிடுவாங்க. டர்ன் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறமா அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு சரியா வந்து போகாது. சோ வந்து கட்டாயமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம அதை கேட்டுக்கிடணும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலை ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்திலே பெல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படினு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணா மட்டும் தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு போகும். சோ நீங்க வந்து வீடியோ வந்து போடும்போது இத வந்து கட்டாயமா உங்களோட சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லணும். நீங்க வந்து எல்லாரும் இந்த மாதிரி பெல் சிம்பல்ல ஆல் வந்து கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கறத சொல்லணும். இப்போ Shiji தமிழ வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய फ्रेंड्स எல்லாரும் நீங்களும் இதே மாதிரி பெல் சிம்பல் வந்து ஆல் கிளிக் பண்ணி வெச்சிருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க வந்து அத ஆல் கிளிக் பண்ணி வெச்சிருந்தா தான் நம்ம போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இரண்டாவது பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங் நம்ம தான் செஞ்சாகணும். என்னன்னா notify subscribers when uploading videos அப்படினு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது allow embedding அப்படினு இருக்கும். அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா publish to subscription feed and notify subscribers அப்படினு கொடுத்துட்டு ஒரு குட்டியா பாக்ஸ் வந்து இருக்கும். நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது இந்த டிக் மார்க் வந்து கட்டாயமா அதுல கொடுத்திருக்கணும். கொடுத்தா மட்டும் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில फ्रेंड्ஸ்க்கு என்ன சந்தேகம்னா வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணி பாக்கும்போது அந்த டிக் மார்க் வந்து சரியா இல்ல மங்கலா தெரியுது அந்த மாதிரி கேட்பாங்க. சோ அப்படி இருக்குிறதுனால தப்பு கிடையாது. அப்படிதான் இருக்கும். நம்ம வீடியோ வந்து ஒன்ஸ் பப்ளிஷ் வந்து பண்ணிட்டோம் அப்படினா ஆனா அந்த டிக் மார்க் வந்து அதுல மங்கலா தெரியுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சுத்தமா டிக் மார்க்கே இல்ல அப்படினா நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. சோ அதையும் கவனிச்சுக்கோங்க. இது வந்து எந்த இடத்துல வரும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது வரும். உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படினா நம்ம வீடியோ அப்லோடிங் 2021 அப்படின ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். அதுல டீடைலா சொல்லிருப்போம். உங்களுக்கு நான் ஐ பட்டன்ல கொடுக்கிறேன், எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பார்க்கலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா check how often you have posted in the last 24 hours அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுவுமே முக்கியமான ஒரு விஷயம் தான். என்னன்னா நிறைய பேர் வந்து இது தெரியாமலே நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா போகாம இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துல அதாவது 24 ஹவர்ஸ்ல வந்து மொத்தமா அவங்க வந்து 3 வீடியோக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3 வீடியோக்கு மேல நீங்க வந்து அந்த 24 மணி நேரத்துக்குள்ளாடி போடிங்கனா நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா போகாது. இன்னும் டீடைலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடியோ அப்படினு மென்ஷன் பண்றது எதெல்லாம் அப்படினு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம அப்லோட் பண்ண வீடியோவா இருக்கட்டும் இல்ல அப்படினா லைவ் ஸ்ட்ரீமா இருக்கட்டும் இல்லனா பிரீமியரா இருக்கட்டும் எல்லாமே அவங்க வந்து வீடியோ அப்படினு தான் எடுத்துருக்காங்க. டோட்டலி இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்ல 3 நோட்டிஃபிகேஷன் அதாவது 3 வீடியோக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கம்யூனிட்டி போஸ்டோட நோட்டிஃபிகேஷன் வந்து போகும்னு சொல்லிருக்காங்க. அது வந்து மேக்ஸिमम சொல்றது. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா சும்மா வந்து போடும்போது கூட நமக்கு வந்து போகும். ஆனா வந்து கரெக்ட்டா போகணும் அப்படினா 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போகும்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நாலாவது பாயிண்ட் வந்து பார்க்கலாம். அவாய்ட் பப்ளிஷிங் வீடியோஸ் இன் பல்க் அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வந்து 3 வீடியோக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து போகும்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம வந்து நிறைய வீடியோவை சேர்த்து வந்து பல்கா அப்லோட் பண்ணிட்டோம்னா அதுல வந்து 3 வீடியோக்கு மட்டும் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். சோ மத்த வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா போகாது. போகாது மீன்ஸ் டோட்டலா ஒண்ணுமே போகாது அப்படினு கிடையாது. பட் மேக்ஸिमम அவங்க சென்ட் பண்றத வந்து பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க. சோ இத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பல்கா நிறைய வீடியோ நீங்க அப்லோட் பண்றதா இருந்தாலும் உடனே வந்து அத பப்ளிக்ல நீங்க போட்டு பப்ளிஷ் வந்து பண்ண கூடாது. என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பிரைவேட்ல இல்ல நான் லிஸ்டட்ல நீங்க வந்து போட்டு வச்சிட்டு இந்த மாதிரி அவங்க சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு 3 வீடியோ மட்டும் நம்ம வந்து பப்ளிக்ல வந்து போடுறது மாதிரி நம்ம மாத்தி போட்டுக்கிடணும். மத்த வீடியோஸ் எல்லாம் பிரைவேட்லயே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்தது வந்து போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம பண்ணனும்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா போகும். அதை விட்டுட்டு மொத்தமா சேர்த்து ஒரேடியா வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படினா நோட்டிஃபிகேஷன் வந்து சரியா வந்து போகாது. இப்போ நம்ம அஞ்சாவது பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல வந்து தவறுகள் வந்து செய்வாங்க. அதாவது keep videos public after publishing அப்படினு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு வீடியோவை வந்து பப்ளிக்ல போட்டுட்டீங்கன்னா அது அப்படியே பப்ளிக்ல வந்து வெச்சுக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. என்னன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா YouTubeல நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா வீடியோ போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 ல இருந்து 20 நிமிடம் கொடுத்திருக்காங்க. 10 to 20 மினிட்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் மீன்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த பெல் சிம்பல்ல ஆல் வந்து கிளிக் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது வந்து சின்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அந்த வீடியோவை நம்ம ப்ரைவேட்டில் போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகுறது அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறமா சரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. திரும்பவும் நீங்கள் பப்ளிக்கில் நீங்கள் மாற்றினா கூட அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிரும். அது வந்து கரெக்டாக போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரை ஒரு வீடியோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி பப்ளிஷில் போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அதை ப்ரைவேட்டில் எதுவும் போடாமல் அப்படியே வந்து பப்ளிக்லேயே வச்சிருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 6வது பாயிண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து நம்மளோட சைடு மிஸ்டேக்காக இருக்காது, யூடியூபோட மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து திடீர்னு காணாமல் போயிடும், கம்மியாக போயிடும். அந்த மாதிரி அடிக்கடி நமக்கு நடக்கிறது உண்டு. இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இருக்காங்களோ, அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கம்மியாக போனவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து 7வது பாயிண்ட் வந்து பார்க்கலாம். செக் ஃபார் நோன் இஷ்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப குறைவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அடிக்கடி வந்து யூடியூப் நோன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லைன்னா குறிப்பிட்ட நாள் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூப்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நடக்கும்போது நம்ம ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோன்னா அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து சரியாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து போகாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு காரணம் தான். இப்போ கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் இப்போ நிறைய காரணங்கள் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இதில் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ வந்து போடும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதான் சென்டஸ் ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட டேஷ்போர்டு வந்து ஷோ ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கும். சென்ட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆன சேனல் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து யூடியூப் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயில் ஆப்ஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சாட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகலை அப்படின்னா ஃபீட்பேக் மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பாருங்கள் நம்மளோட மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஒரு இடம் இருக்கும். அதாவது நம்மளோட ப்ராப்ளம் என்னதோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் அந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மேலே ஆரோ மார்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து சென்சிட்டிவான இஷ்யூ எதுவுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சரியாக போகாததுக்கு அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தாராளமாக வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.